Hello. Hello. Good morning. Morning. எங்கே இருக்கோம்? கொல்லூர் முகாமிகா வந்திருந்தோம். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் அவங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டோட அந்த ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்டோட 10 வயசு பெரியவர். ஸோ அவரோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க, அவங்களோட பசங்கள் இருக்காங்க. இப்போது காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுறாங்க. கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு கொடஜாத்திரி போகலான்ற ஒரு பிளான் இருக்குது. பஸ் இருக்குது, பஸ்ஸோட சத்தம் ஓவராக இருக்கும், அதனால தான் நான் திடீர்னு பேசாமல் அப்படியே கட் பண்ணேன். ஓகே சொல்கிறேன். அப்போது எல்லாருமே கொடஜாத்திரி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் என்னோடய ஷூஸில் எடுத்து போட்டுக்கிட்டேன், ஏன்னா எனக்கு கால் வலிக்கும். என்னால் ஸ்லிப்பர் போட்டு ரொம்ப நேரம் கம்ஃபர்ட்டாக இருக்காது, ஷூ தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஷூ போட்டுக்கிட்டேன். இப்போ நாங்கள் ஜீப்க்கு என்ன ரேட் இருக்கோம்னு கேட்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலி 6 மெம்பர்ஸ் இருக்கோம். வாங்க ஜீப்போட ரேட்ஸும் எல்லாம் என்கொயரி பண்ணலாம். அழகான வியூ காமிக்கட்டுமா? இங்கே பாருங்க, பனி இல்லையா, கோடமஞ்சன்னு சொல்லுவேன் நாங்கள் மலையாளமில். அப்போ கோடமஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. எங்கள் கூட வந்தவங்களை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இங்கே வந்துட்டுருக்காங்க, இங்கே இருக்காங்க. அவங்க நடந்து வரட்டும், ரேட் என்கொயரி பண்ணலான்னு வந்தோம். கொல்லூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எத்தனை ரேட்டா ரெண்ட் வருது? ஒரு ஜீப் பார்த்தீங்கன்னா 3200 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே ஒரு அமௌண்ட்டு நம்ம பே பண்ணணும். அந்த அமௌண்ட் ரிஃபண்ட் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல, எனக்கு அது ரீஃபண்டாக இல்லைன்றது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஒரு 40 to 45 மினிட்ஸ் ட்ரைவ் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே நெட்டூர்ன்ற ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். நெட்டூரில் இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க ஜீப்பை. இங்கே நம்மளுக்கு மாஸ்க் வேணும்னா மாஸ்க் வாங்கிக்கலாம், இந்த டீ காஃபி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த அட்டை கடிக்கிறதுக்கெல்லாம் சானிடைசர்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். நாங்கள் வந்து சானிடைசர் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டோம், முன்னே வாங்கி வச்சனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மாஸ்க் வாங்கணும். என்னென்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி கொல்லூர் போகும்போது அப்போ மழை இருந்துச்சு. அப்போது எப்படி சொல்கிறது, தூசி அடிக்காது. ஆனால் இன்றைக்கி இப்போ மழை இல்லைல்ல, இப்போ மழை சீசன் இல்லாத காரணத்தினால ஜீப் வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த ஆஃப் ரோடு போகிற டைமில் ஃபுல்லாக தூசி அடிக்கும், ரொம்ப தூசியாக இருக்கும். ஆனால் இதில் என்னன்னா இங்கே சிரிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டம் காய்ச்சிட்ருக்கு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மாஸ்க் எல்லாம் வாங்கியாச்சு. மாஸ்க் வாங்கினா விந்துரட்டா எல்லாருக்கும் மாஸ்க் வாங்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே டஸ்ட் அலர்ஜி இருக்கும் இல்லையா, ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஜீப் ஏறும்போது முன்னாடி பின்னாடிலாம் ஜீப் ஏறும்போது நல்ல டஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ மாஸ்க் முன்னாடியே வாங்கிட்டு வரவங்க வாங்கிட்டு வந்துக்கோங்க. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்துக்கோங்க. அது மாதிரி அட்டை இருக்கும், சானிடைசர்லாம் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அட்டை ஏறினதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கே ஃபீல் தெரியுன்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னார். അങ്ങനെ இல்லட்டா அட்டை ஏறினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அட்டை ஏறினா? நடுவில் வர ஒரு கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஆனால் என்ன இந்த 40 to 45 மினிட்ஸ் இங்கேருந்து ஜீப்பில் வந்து உள்ளூர்லேருந்து செம்மையாக தலை சுற்றுது. ஏன்னா இப்படியே நம்ம ரோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதே மாதிரி குளிருது. நான் வர ஸ்கர்ட்டு போட்டுட்டேன், அதனால நல்லா குளிருது. ஐயோ அழகாக ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்கீங்க, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு ஒரு பெல்ட்டை வர மாட்டி விட்டுருக்காங்க. ஐயோடா, அதுக்கு பிறகு பெல்ட்டை வர மாட்டி விட்டுருக்காங்க. இதுதான் நெல்லூர். இங்கே டீ காஃபி எல்லாம் குடிக்கலாம். நெட்டூர், சாரி நெல்லூர்ன்ட்டேன் பாருங்களேன், நெட்டூர் தெரியுதா? நெட்டூர். Amigali mask kila ndo kale ya செக் போஸ்ட் கிட்ட ரீச் ஆயிட்டோம். செக் போஸ்ட் கிட்ட ரீச் ஆயிட்டோம். எங்கள் செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணணும். ஸோ அங்கே பே பண்ண போயிருக்காரு டிரைவர். இதுக்கப்புறம் ஏதோ ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது.
அதே மாதிரி இந்த என்ட்ரியில் இருக்க இந்த செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பேக் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம டஸ்ட்டுக்காக வாங்கின மாஸ்க் இருக்குல்ல, இப்போ நாங்கள் 6 பேர் இருக்கோம், 6 மாஸ்க்கு. அப்புறமேட்டு கேக் இருக்குது, ஒரு பிரிட்டானியா கேக்கு, அதோட பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது, அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம 200 rupees டெபாசிட் பண்ணிவிடும். ரிட்டன் வந்துட்டு அந்த ஐட்டத்தோட கவர் வேஸ்ட் எல்லாம் நம்ம காமிக்கணும், இல்லைன்னா அதை அப்படியே காமிச்சு கொடுத்தா அந்த 200 ரீஃபண்ட் தருவாங்க. இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டு எதுவுமே நான் டீக்ரேடபிள் ஐட்டம்ஸ் எதுவுமே அங்கே போய் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் அது. மாஸ்க் அடிச்சாச்சு, மாஸ்க் போட்டுடலாம், குளிருது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரீச் ஆகிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் தான் குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு, நானுமே குளிரில் நடுங்கிட்டு இருக்கேன். என்னென்னா, நான் ஸ்கர்ட் போட்டுட்டேன் ஜீன்ஸோட முட்டியில், அதாவது ஃபுல் லென்த்து கிடையாது, அதனால் என்னதுன்னா ரொம்ப குளிருது. நாங்கள் இங்கே 9 o'clock ரீச் ஆகிருக்கோம். 10:30 வரைக்கும், 10:30 நாங்கள் கீழே வந்து எங்கள் ஜீப்பில் ஏறி உட்காரணும். இங்கே ஒரு குட்டி பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு பைப்பில் தண்ணியெல்லாம் வருது, குளிர் தாங்க முடியல. வாங்க ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி ஏறுன்னு என்னோடய ஹஸ்பண்டில் மேலே ஏறிட்டே இருக்காரு, கூட வந்தவங்களும் ஏறிட்டாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இருக்காது, ஏற ஏற தான் ஏற முடியாமாகும். இதுக்கப்புறமேட்டு ஒரு சூப்பர் வியூ வர வேண்டியிருக்கு. ஆனால் அது வெயில் காலத்தில், இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. இங்கே பாருங்க, பூமியிலேருந்து தண்ணி வருது. பைப் உடஞ்சிருச்சு. மாறனே, ஐயோ என்னால் சுத்தமாக ஏற முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், மூச்சு வாங்குது. ஸ்டெப்பு வச்சா விட ஈஸியாக இருக்கும். അമ്മേ ആ സമയത്ത് വ്ളോഗ് എടുക്കാൻ നടക്കമില്ല. അയ്യോ കണ്ണിൽ തണ്ണിയെ വന്നിരിച്ചുங்க. நான் அழுகுறேனா இல்லை வேலை இது ஒன்று ஏறி ஏறி போயிடுது, அது வேற பிடிச்சி கேமரா பிடிச்ச ஐயோ நம்மள இது ஒரு 10 நிமிஷம் ஏறினா இதுக்கப்புறமேட்டு ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் இருக்கு. கண்ணு தள்ளுதுங்க. அம்மா எப்போ விழுந்தான்னு கேட்கும். എല്ലാം കൂടി നമ്മളപ്പുറം വരുന്ന ചോദിച്ചവരൊക്കെ എത്തിയട്ടാ നടക്കാനാവും വെച്ചിട്ട്
கடல்ல இருந்து வர சத்தம் மாதிரி ஒரு சத்தம் வருது. ஐயோ இங்கேருந்து ஏறி வந்தா இந்த பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மலை மாதிரி இருக்கும். ஓகே, இதோட இந்த பக்கம் இருக்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஐயோ சூரியன் செம்ம அழகா தெரியுது, சுட்டெரிக்கிறாரு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஒரு வியூ பாயிண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் வந்தால் பச்சை பச்சையேன்னு இருக்கும். இது தாங்க முடியல, பாடி தாங்கலை, பாடி வீக்கு. அழகான பியூட்டிஃபுல் வியூ இருக்குது இங்கேருந்து. நிறைய பேர் இங்கேருந்து ஏறிட்டே இருக்காங்க. அவங்க கூடயே நம்மளும் ஏறிடலாம். என்னோடய ஹஸ்பண்டும் எல்லாருமே, என்னோடய ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாம் ஏறி போயிட்டாங்க. நான் சொன்னேன் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் போயிடுங்கன்ட்டு. ஏன்னா என்னால் எவ்வளோ ஏற முடியுமோ அவ்வளோ ஏறிடலாம், முடியலன்னா ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சது தான், கிவ் அப் பண்ணலான்ட்டு. ஏன்னா எனக்கு கெப்பாசிட்டி சொல்லி கம்மி தான். ஆக்சுவலி நேச்சரை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இங்கே வாங்க வந்துக்கலாம், அழகாக இருக்குங்க. அங்கேருந்து டாட்டா காமிக்கிறாங்க, அங்கே இருக்காங்க, டாட்டா காமிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஏறணும், என்னால் அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா எனக்கு கெப்பாசிட்டி கம்மி, என்னால் அவங்க டைம் தானே அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க. அது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகும் தானே. இப்போ நம்ம இன்னொருத்தவங்க இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வரலன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே உட்காருறது சரிப்பட்டு வராதுன்றதுனால சரி கிவ் அப் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு இல்லை. ஆனால் அப்படி தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தானே. ஒரு ட்ரிப் வந்து அவங்க இரிட்டேட் ஆகிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் பேக் எடுத்தேன், சோலோவாக நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்னை பார்த்துட்டாங்க, அவங்க எனக்காக வெயிட் பண்ணாமல் இருந்தால் சரி. இங்கேருந்து இருக்க வியூ பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி ரீச் ஆகிட்டோம். அது தெரியுது பாருங்கள், கோவில் தெரியுதா, நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறாங்க. செம்ம வியூ, அமேசிங் வியூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என் கூட வந்தவங்களும் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க, பிரச்சனை இல்லை. என்னால் ரீச் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இது கீழே இருக்க சித்திரமலை ஏதோ ஒரு மரம் இருக்குங்க, அதுக்கு இப்போ போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து காலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்களாம். அப்போ அது ரிஸ்க்கான விஷயம், அதனால இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை. எனிவே என்னால் இது பண்ண முடியுது. என்கரேஜிங் மை செல்ஃப், தள்ளாடுறேன். இனி என் கூட வந்தவங்களை கண்டுபிடிக்கிறேன். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்ல அந்த பில்டிங், அந்த கோவில்கிட்ட ரீச் ஆக போகிறோம். வாங்க போயிட்டு அந்த சாமியும் பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளவோ இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா கோவில், தெரியுதா, ரீச் ஆயிட்டோம். என் ஹஸ்பண்டே எதிர்பார்க்க மாட்டார் நான் வருவேன்ட்டு. ஃபைனலி ரீச் பண்ணிட்டேன். அவர் என்னை பார்த்துட்டு என்னை கண்டுக்காமல் நின்று தின்னுட்டுருக்காரு. அவ்வளோதான் என் மேலே இருக்க பாசன்றது எனக்கே தெரியுது. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிட்டேன், வாழ வேண்டியதுனால வாழ்ந்துட்டுருக்கேன். இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். வா, நான் ஆக்சுவலி ரிட்டன் போகலான்லாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் முடிஞ்சது. மெல்ல உட்காந்து வந்துட்டேன். இனி நம்ம கீழே இறங்க வேண்டிய டைம் இது. வாங்க உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடலாம். இந்த லொக்கேஷனுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோமே நம்ம. வாங்க இதை சுற்றி பார்க்கலாம். இங்கேருந்து வேலி கட்டிட்டாங்க கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
ஆப்பிள் இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஹாய். உள்ளேருந்து பார்த்தா மேலேருந்து ஸ்ரீசக்கரம் தெரியும்னு சொல்லுவாங்க. அது பார்க்கறதுக்காக தான் நானும் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இங்கெல்லாம் ஏறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாகியமான ஏறிட்டோம். தேங்க்யூ, நன்றி தெய்வத்துக்கு. நாங்க நடந்து வந்துட்டு இருக்கோம். எவ்வளவு கிட்ட இருக்கும் தெரியுமா? இந்த அணிலுக்கு பயமே இல்லைங்க. ஏன்னா காட்டு மிருகங்களே நம்மளையும் ஒரே மாதிரி பாக்குதோ. இறங்கி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு இடுங்கின வழிகள். எப்படியோ நான் ரீச் ஆயிட்டேன் மேல. எனக்கு அதுதான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அமேசிங் வியூங்க. இங்கேருந்து செம்ம சூப்பராக தெரியுது. அப்படியே ஸ்லாண்டிங்காக சரக்கு மர மாதிரி இருக்குது. என்னது நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு? ஸோ அதுக்கு பேர் இங்கிலீஷ் மறந்துட்டேன். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குகா கஷேத்திரம் இருக்குது. நாங்கள் அது மிஸ் பண்ணலை. கிட்ட வந்துட்டு இந்த குகையில் தான் இருக்குது பிள்ளையார் கோவில். இதுலேருந்து ஒரு ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. அப்படியே இங்கேருந்து சாமி கும்பிட்டுடலாம்.